நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Stop, wait, come back. Take this thing with you. Brando, your time is over. Madam, sir, here's my dish. I hope you like it. Do you like it? Do you like it? Yeah, this is nice. Really? Oh my god, you like it? Oh my god. Thank you so much, oh my god. Mr. Surya, you have only 5 minutes left. Mr. Surya, you have only 60 seconds left. 60, 59, 58, 57, 56, 55, 54. 30, 29, 28, 27, 26. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Mr. Surya, your time is over. Your time is over. Let's try this. What is this? அது வந்து இதுல கொஞ்சமா உப்பு போட்டாங்க. I say this is bad. This is not proper food. This is the worst one ever I tasted. Did you cook this?
Are you a chef? This is horrible food. I don't like to eat this. அத்த நம்மள உள்ள போக கூடாது. ஆமா சந்தியா, அவன் என் புள்ள சூர்யாவை திட்டிட்டு இருக்கான்ல. நான் உயிரோட இருக்கும்போது என் புள்ளை ஒருத்தர் திட்டினா நான் எப்படி சும்மா இருப்பேன்? அவனுக்கு எவ்வளவு தைரியம்? How dare you can do that? அவன் கண்ணை பாரு சந்தியா, அவன் கண்ணுல மறைஞ்சிருக்கிற கண்ணீரை பாரு. அவனை அவமானப்படுத்தினா என்னால தாங்க முடியாதுமா. என்னால இனியும் இதை பொறுத்துக்க முடியாது. நீதானே அவனை இங்க கூட்டிட்டு வந்த. இப்படி எல்லாம் அவன் அவமானப்படுறதுக்கு தான் இப்படி எல்லாம் செஞ்சியா? என் புள்ள வாழ்க்கை அழிக்கதான் இப்படி கூட்டிட்டு வந்தியா? Come. I want you to try. Open your mouth. Show. Try. Taste. Indians, the losers. Don't take it personally. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன உங்களை கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னா என்ன? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க கடைக்கு வாங்க, நம்ம உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுவோம். இன்னைக்கு கண்டிப்பா செஞ்சுரி தான். சரி. பரவாயில்ல விடுங்க. எதுக்கு இப்ப மாத்தன? மேட்ச் வை. செஞ்சுரி அடிக்க போற மேட்ச் வை. ஆமா. மேட்ச்ல ஒன்னு பார்க்க வேண்டாம். நான் இப்ப சீரியல் பார்க்க போறேன், புரியுதா? சரி. ஏய் இங்க பாரு, ஒரு 10 நிமிஷம் தான் ஆபீஸ் போயிடுவேன். அதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு நேரம் வேணா சீரியல் பாத்துக்கோ. ஒரு 10 நிமிஷம் மேட்ச் வை. இல்ல நீங்க தான் சொல்லணும். இந்த விஷல ஒரு சேனலை மாத்த கூட உரிமை இல்ல. டைம் ஆயிடுச்சு. ஃபோன் வருது. சும்மா நிமிஷம் ஆயிருச்சுல. என்ன பண்றதுன்னே தெரியலையே. எல்லாருமே ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க. என்னங்க இன்னைக்கு நீங்க கடைக்கு போலியா? ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. நான் எப்படி கடைக்கு போறது சொல்லு? மார்க்கெட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஜான் விசாரி ஏஜென்சி நமக்கு கிடைச்சிருக்குன்னு. அதனால ஃபோன் பண்ணி எல்லாரும் வாழ்த்துறாங்க. எல்லாரும் ஏதோ வாய் வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே வயித்தெரிச்சல் பட்டுட்டு இருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நம்ம வீட்டுக்கு உண்மையிலேயே அந்த மகாலட்சுமி தான் வந்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் எப்படி வேணாலும் போட்டும். இவர் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. மீனாட்சி, இதுதான் நல்ல வாய்ப்பு. இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு நிச்சயமா இவர் மன்னிச்சு ஏத்துப்பாரு. மோகன், சொல்லுங்க. நீ இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா? லீவா? அப்போ ஒண்ணு செய்றீங்களா? மார்க்கெட்டுக்கு போய் பழமும் காய்கறியும் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? இல்ல நீ எனக்கு ஆபீஸ் இருக்கு, நான் இப்ப கிளம்புறேன். நீ உட்காந்து சீரியல் பாரு என்ன, சரியா? சவிதா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பிட ஏதாவது செஞ்சு தரியா? இப்பதானே டிஃபன் சாப்பிட்டீங்க, அதுக்குள்ள பசிக்குதா? அதுக்குள்ள எப்படி பசிக்குது? இங்க பாரு, அண்ணி சாப்பிடுறதையெல்லாம் கூட கணக்கு பாக்குறியா? அவ கர்ப்பமா இருக்கால, அதனால வாயை மூடிக்கிட்டு அவளுக்காக போய் ஏதாவது செஞ்சு கொண்டு வா. எந்த வேலையும் செய்ய மாட்டாளே. ஏங்க, அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சாதாரண புருஷன் தான். ஆனா இப்போ உங்களுக்கு பெரிய ஏஜென்சி கிடைச்சிருக்குல்ல, அதனால இப்போ லட்சாதிபதி ஆயிட்டீங்க. அப்புறம் கோடீஸ்வரர். நான் என்ன சொல்ல வரேனாங்க, இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும்லாம் எனக்கு தோணுதுங்க. ஆனா என்ன? ஆனா அது நீங்க மறுபடியும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிற வரைக்கும் என்னால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. இத பாருங்க, பரிசு கொடுக்கறதா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நல்லா தெரியுங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க.
ஆனா இப்போ உங்களுக்கு இவ்ளோ பெரிய ஏஜென்சி கிடைச்சிருக்குல்ல, அது அது என்னால தானே கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, அந்த ராஜகுமாரோட பாஸ்போர்ட் எனக்கு தானங்க கிடைச்சது. அதனாலதான் அவனை பத்தி நமக்கு தெரிஞ்சது. அவன் நமக்காக இவ்ளோ பெரிய ஏஜென்சி புடிச்சு கொடுத்திருக்கான். எங்க இத பாருங்க, ஒரு ஆம்பளை வாழ்க்கையில வெற்றி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பொம்பளை துணை இருக்கும். இப்ப அக்காவை பாருங்களேன், அவங்க இருக்காங்கல்ல, பெரியவர்கிட்ட பிடிவாதம் பிடிச்சாவது அவங்கள வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களா இல்லையா? அதே மாதிரி நீங்க லட்சாதிபதியில இருந்து கோடீஸ்வரன் ஆகணும்னா அதுக்கு நான் உதவணும். அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்களேன். இன்னும் எவ்வளவு நாள் கோவமா இருப்பீங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சமயம் பார்த்து பேசுறல. சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். So participants, the danger round is over and டேஞ்சர் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சா? the result. இப்போ ரிசல்ட் சொல்ல போறாங்க. மிஸ்டர் கேரியோட கையில இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, உங்க உங்க எல்லார்லயும் இவங்க 3 போட்டியாளர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புவாங்க. ஒரு கெட்ட செய்தி. அது என்னன்னா, நீங்க 5 பேரும் செஞ்சது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்க 5 பேர்ல 3 பேரு இவங்க 2 பேரை மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு அனுப்ப போறாங்களாம். 2 பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். அந்த 2 போட்டியாளர்கள் யாருன்னா, Brandon from Mexico. Then Akatsuki from Japan. But there is a twist in the day. ஒருவேளை நீங்க 3 பேருமே இந்த டேஞ்சர் சோன்ல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரப்படுதான். உங்க 3 பேர்ல இருந்தும் இன்னும் ஒரு போட்டியாளரை தேர்ந்தெடுப்பாங்களாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு லைஃப் லைன் தரப்படுமா? அந்த லைஃப் லைன் உங்களுக்கு கொடுக்க போறது உங்க கூட போட்டியிடுற மத்த போட்டியாளர்கள் தான். அவங்க உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. அவங்க எல்லாருமே இப்ப இந்த நிமிஷமே உங்க 3 பேருக்கும் ஓட்டு போட போறாங்க. யாருக்கு எல்லாரும் விடவும் அதிகமான ஓட்டு கிடைக்குதோ அவங்க டேஞ்சர் ஜோன்ல இருந்து வெளியே வர முடியும். அவங்க இந்த போட்டியோட அடுத்த ரவுண்டுக்கும் போக முடியும். இந்த ஓட்டிங் வாயால தான் நடக்க போகுது. ராஜகுமார், மீனா நீ அண்ணே என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒருவேளை என்ன போலீஸ்ல மாட்டி விட போறீங்களா? இல்ல ஏன் ராஜ்குமார் அப்படியெல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு நாங்க வெக்கப்படுற மாதிரி பேசாதீங்க. நிறைய விஷயம் உங்களை பத்தி தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நாங்க பயந்து போய் அப்படி பேச வேண்டியதா போச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க பாக்குறதுக்கு உண்மையிலேயே ராஜகுமார மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க இப்போ எங்களுக்கு அந்த ஏஜென்சியை வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்காக நன்றி சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இது நம்ம வீட்டு விஷயம் மாதிரி தானே. நீங்க சொன்னீங்கன்னா மோகன் இருக்கார்ல, அவர் கூட என்னால பெரிய இடத்துல வேலை வாங்கி தர முடியும். அப்புறம் சவிதா கூட ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க, என்னால செய்ய முடியும். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா? எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு என்ன அவசியம்? இப்படி நீங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சீங்கன்னா உங்க விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்.
இந்த விஷயம் மும்பை வரைக்கும் போய் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா? இத பாருங்க, நாங்க 2 பேரும் இத பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டோம். உங்களை பத்தி சொல்லவும் மாட்டோம். அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றபடியே செய்யறேன். பேசுங்க. ஓ ஓ சரி ராஜ்குமார், இங்க பாரு. தயவு செஞ்சு கொஞ்சம் ஒழுங்கா பேசுங்களேன் ராஜ்குமார். அது வந்து ராஜ்குமார் தம்பி, அது என்னன்னா நீங்க என்ன சொல்லுங்க. ராஜ்குமார் தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இன்னையிலிருந்து எங்க வீட்டுக்கே வந்து சாப்பிடுங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாண்ணே, நீங்க இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு இங்க நல்லதா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நீங்க கடையிலேயே சாப்பிடுறேன்னு சொன்னா இப்படி. இல்ல இல்ல, இதுல சிரமப்படுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல நீங்க யாருன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுல. அதுவும் இல்லாம இந்த சின்ன கடையில ரொம்ப சூடா இருக்கும்ல, எப்படி உங்களால சாப்பிட முடியும்? உங்க வீட்ல மும்பைல எல்லாம் அது என்ன சொல்லுவாங்க, சில்லுன்னு காத்து வர மிஷின்லாம் இருக்கும்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆமா, ஏசின்னு சொல்லுவாங்க. அதான சொன்னேன், ஏன் இருக்க கூடாது? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஏசி வாங்குறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. 1 கிலோ வெங்காயம் வாங்குற மாதிரி தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அண்ணனை கூப்பிடுறீங்கல்ல, அதனால அதுக்கு மதிப்பு கொடுத்து இன்னில இருந்து நீங்க எங்க வீட்டுக்கே வந்து சாப்பிடுங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என் மனைவி ரொம்ப நல்லாவே சமைப்பா. சரி, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால இனிமே நான் அங்க வரேன். எனக்கு முதல்லயே தெரியும், நான் வந்து சொன்னா நீங்க நிச்சயமா கேட்காம இருக்க மாட்டீங்கன்னு. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? நாங்க அதைவே செய்ய முயற்சி பண்றோம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. சரி சரி, அப்படியே ஆகட்டும். தங்க மூட்டை கொடுக்கற வாத்து கிடைச்சிருக்கு மீனாட்சி. இவனை அவ்வளவு சீக்கிரம் விட்டுறாத. வேணுன்ற வேலையை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Martina from Russia, please. Igor. Akatsuki from Japan, please. My vote goes to Surya. Brandon from Mexico. I give my vote to Surya. Chi Chi Tang from China. Jessica. Greg, Australia. Jessica. Yang Rajang, Sri Lanka. My vote goes to Igor. Oh my god, it's very interesting. உங்க 3 பேருக்குமே ஓட்டு சமமா கிடைச்சிருக்கான். அப்படின்னா இப்போ உங்க எல்லாரோடைய வெற்றி பத்தின முடிவை 7வது ஓட்டு தான் எடுக்க போகுது. And the last one, Meti from Britain. இப்போ கடைசியா ஓட்டு போட போறது மிஸ்ஸஸ் மேத்தி. எனக்கு தெரியும், இவ நிச்சயமா என் புள்ள சூர்யாக்கு ஓட்டு போட மாட்டா. என் புள்ள ஜெயிக்கணும்னு இவ கனவுல கூட நினைக்க மாட்டா. இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவ நிச்சயம் என் புள்ள சூர்யாக்கு ஓட்டு போட மாட்டா. My vote goes to